இயல் 4ல இருக்க 7ஆம் வகுப்பு இயல் 4ல இருக்க புக் பேக் கொஸ்டின் பார்ப்போம். வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது அழுவம் அதோட பொருள் கடல். கடலில் துறைமுகம் அதியாமல் கலங்குவன மரக்கலன்கள். தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை. இயற்கை வங்குல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அதாவது வங்குலுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா காற்றுன்னு அர்த்தம். மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். வங்கத்தில். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல். பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்துவது கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல் இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. அதாவது முதல் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்றா வந்துச்சுன்னா அதான் எதுகை. இதெல்லாம் எதுகை. ரெண்டாம் எழுத்து எங்கெல்லாம் ஒன்றா வருது. வங்கம்னா என்ன? மேலே பார்த்தோம். வங்கம்னா கப்பல். நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல். மாட உள்ளேறினா கலங்கரை விளக்கம். அப்ப என்ன வரும்? 3 1 4 2. தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றது களம் வங்கம் நாவாயெல்லாம் பெரிய நீர்நிலைகள். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என கூறுகிறது. முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். இதுல நங்குரம்னா கப்பலை ஒரு இடத்துல நிலையா நிக்க வைக்கிறதுக்காக நங்குரம். கண்ணடை அப்படிங்கிறது மரத்துல உள்ள ஒரு மாதிரியான வட்டா. அதான் கண்ணடை அப்படிம்பாங்க. கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் டேஷ் என அழைக்கப்படும். தொகுதி. அந்த மர ஆணிகளை தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இலக்க மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. எரா அப்படின்னா அடிமரம். அதாவது ஒரு கப்பல் இல்லாட்டினா படகு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மரத்தை வச்சு செய்வாங்க. அது அடிமரத்தை எரா அப்படிம்பாங்க. பருமல் அப்படின்னா குறுக்கு மரம். மீகாமன் அப்படின்னா கப்பலை செலுத்துபவர். மீகாமன் நீகான் எல்லாமே கப்பல் செலுத்துபவரை தான் குறிக்கும். காந்த ஊசினா திசை காட்டும் கருவி. அப்ப இதுக்கு என்ன வரும்? 4 1 2 3. எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற் சொல். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் சொல் சமஸ்கிருதம். இயற்சொல். அழுவம்னா இயற்சொல். சோறுங்கிறது திரிச்சொல். திசைச்சொல் எது பார்த்தோம்னா ரத்தம். வடச்சொல் எது பார்த்தோம்னா பெற்றம். 3 4 2 1.